வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான காளான் தொக்கு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பழம் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே மஞ்சள் பொடி, உப்பையும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி விட்டுடுங்க. மூடும் போதே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டுங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு காளான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் தண்ணி தானாகவே விடும். தண்ணி நீங்கள் இதில் விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த டைமில் காரத்துக்கு தகுந்தாப்பால் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா எடுத்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும். ரொம்ப நேரம் காளான் வேகணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதான். இது சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.